Hi friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான எக் மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தறலாம். நான் 200 கிராம்ஸ் மக்ரோனி யூஸ் பண்றேன். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் இந்த மாதிரி ஷேப்ல மக்ரோனி எடுத்திருக்கேன். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. இதுக்கு நான் கறி மசாலா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தேவையான அளவு, 2 முட்டை. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் காஞ்சனையும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பேன் காஞ்சாச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆனியன் வேகறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அப்போ தான் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும், அப்போ தான் டிஷ் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் அடிச்சதுன்னா டிஷ் கொஞ்சம் டேஸ்ட் ஒரு நல்லா இருக்காது. அதனால அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தூளை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் முட்டை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் கொத்துக்கறி கூட யூஸ் பண்ணலாம். நான் எக் மக்ரோனி செய்கிறங்காட்டி நான் முட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த முட்டையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் வெந்தாதான் அந்த டிஷ்ஷில் முட்டை இருக்குன்னே தெரியும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் முட்டை இருக்கிறதே தெரியாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் அப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம முட்டையும் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 600 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் கழுவி வச்சிருக்க இந்த மக்ரோனியை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொரியாண்டர் ஆட் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக மேலே தூவி விட்டால் போதும். இந்த மக்ரோனி வேகறதுக்கு நம்ம ஒரு மூடி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேகறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் கொரியாண்டர் தூவி விட்டுறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.